வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ மேக்ஸிமம் எனக்கு வர ஃபோன் கால்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கும்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காலேஜெல்லாம் நாங்கள் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், காலேஜ் ஒரு நாங்கள் டிசைட் பண்ணிடுறோம். அதிகமாக கேட்குற கேள்வி என்னன்னா, சார் எந்த குரூப் எடுத்தால் நல்லா இருக்கும், அது எந்த குரூப் எடுத்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறதோட அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கும்னா, சார் என் பொண்ணு +2 இருக்குது சார், கேர்ள்ஸ்க்கு எந்த குரூப் சார் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் கேட்க கேள்வினா, சார் கேர்ள்ஸ்க்கு எந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி பாய்ஸ் ரிலேட்டடாக கேட்டாலும், சார் எந்த குரூப் இருந்தோம், நம்ம நிறைய குரூப் சஜஸ்ட் பண்ணாலும், சார் இது பையங்களுக்கு சூட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பாய்ஸ்க்கு என்ன குரூப், கேர்ள்ஸ் குரூப்க்கு என்ன குரூப் கேட்குறாங்க. சரி, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து யூடியூப்ல மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் போய் வந்து எப்படி வந்து ஒரு குரூப்பை சூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி பிரான்ச் இருக்கும், எப்படி எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ எஸ்பெஷலி வந்து டவுன் சவுத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா ஸ்கூல் அண்ட் எல்லா ஊர்களுக்கும் போகும்போது ஒரு மித்து ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து எப்பவுமே வந்து என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சவன கேட்பேன். பொதுவாக வந்து அதுலேயே வந்து நம்ம அந்த குரூப் செலெக்ஷன் வந்து ஒவ்வொரு ஜியாகிரபி இதாக மாறி இருக்கும். இப்போ நான் கிராமமா அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நம்ம போய் வந்து, அதாவது கொஞ்சம் வந்து வில்லேஜ் ஓரியன்டா இருக்கிற ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்து நீங்க என்ன குரூப்பா எடுக்கணும்னு இருக்கீங்கன்னா, என்ன வேலைக்கு போகலாம் கேட்கும்போது மேக்சிமம் வந்து சவுத்துல வந்து அவங்களுடைய ஆன்சர் என்ன இருக்கும்னா, சார் நான் நர்சிங் போகலாம்னு இருக்கேன். இதே இது வந்து பாய்ஸ் கிட்ட வந்து ஒரு கிராமம் சவுத்துல கேட்டோம்னா, சார் நான் போலீஸ் ஆகலாம்னு இருக்கேன். இது ஏன் எனக்கே தெரியல. மேபி ஜியாகிரபிக்கல் அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நர்சிங்க்கு ப்ரிஃபர் பண்றாங்களா, இல்ல வந்து அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாமே வந்து மிலிட்டரி ரிலேட்டடா போறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய எய்ம் வந்து சவுத்துலலாம் நான் கேட்டேன்னா வந்து, சார் நான் மிலிட்டரிக்கு போவேன், இல்லைன்னா போலீஸ்க்கு போவேன்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது, சார் நான் நர்சிங் படிச்சு நர்ஸ் ஆக போறேன்னு. ரைட். இது வந்து நான் சிட்டி லெவல்ல வந்து நான் கேர்ள்ஸ் கிட்ட கேட்டோம்னா சிம்பிளா சொல்லுவாங்க, சார் ஐடி ரிலேட்டடா கம்பெனிக்கு போலாம்னு இருக்கேன்னு. கேர்ள்ஸ் கிட்ட வந்து ஐடி ரிலேட்டடா கம்பெனி போலாம் தான் வந்து மொத்தமான சாய்ஸ். ஆனா வந்து பாய்ஸ் கிட்ட கேட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொல்லுவாங்க. ரைட். இப்போ வந்து ஃபோன் கால்ஸ்ல வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. சார் இந்த பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க, என் பொண்ணு வந்து ஒரு 160 கட் ஆஃப் எடுக்கும், இந்த காலேஜ் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. நம்ம ஓகே, அந்த காலேஜ் அந்த லாஸ்ட் இயர் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு என்ன குரூப்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் எதுக்கு இது கேட்குறீங்க, அந்த காலேஜ்ல வந்து நீங்க எந்த குரூப் படிச்சாலும் நல்லா தானே இருக்கும்னு. இல்லை சார், பொம்பளை பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பிரான்ச் சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன், அதாவது எல்லாருமே பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நீங்க பிரான்ச் சூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி எல்லாம் எடுங்க, கேர்ள்ஸ் கம்மியா இருப்பாங்கன்னு உடனே சொல்லுவாங்க. சார் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல்னா வந்து அந்த வயர்மேன் வேலைக்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைக்கு செட் ஆகுமா சார்னு. அதே மாதிரி வந்து சிவில் ரிலேட்டடா சொன்னோம்னா, சார் அது என்ன சார் கொத்தனார் வேலைக்கான பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க எப்படி சார் இருப்பாங்கன்னு. அதே மாதிரி மெக்கானிக்கல் நம்ம ஏதாவது சஜஸ்ட் பண்ணாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்ன சார் மெக்கானிக்கல் போய் பொம்பளை பிள்ளைக்கு சொல்றீங்கன்னு. இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு மித்து மாதிரி வந்து ஒரு டிஃபால்ட்டா வந்து எல்லா பேரண்ட்ஸ் மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. முந்தி வந்து ஒரே ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும்தான் வந்து கேர்ள்ஸ் வந்து நாட் எலிஜிபிளா இருந்தது. அதாவது மைனிங் இன்ஜினியரிங் ஒன்று இருந்தது. அந்த மைனிங் இன்ஜினியரிங் வந்து கேர்ள்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் 2019 அப்புறம் வந்து அதுவும் என்ன செஞ்சுட்டாங்க, மைனிங்க்லேயே வந்து கேர்ள்ஸ் அட்மிஷன் போட்டுக்கலாம்னு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பாய்ஸ்க்கு தனி, கேர்ள்ஸ்க்கு தனி அப்படி ஒரு எந்த ஒரு பிரான்ச்சுமே கிடையாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்க ஒரு பிரான்ச்ல வந்து அட்மிஷன் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ, அந்த இடத்துல வந்து நீங்க கேர்ள்ஸோட அட்மிஷன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நார்மலா வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு 33% வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு தரணும்னு ஒரு ஜியோஸே இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாலும் இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து இதை ஒதுக்கீடு இருந்தாலும் 33.5% என்ன இருக்கும், கேர்ள்ஸ்க்கு இருக்கணும். ஸோ அதனால வந்து என்ன ஆகுது, எந்த துறைக்கு போனாலும் கேர்ள்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பொதுவா இன்ஜினியரிங் சொல்லி பார்த்தோம்னா வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நீங்களே வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து பார்த்தோம்னா ஏல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா ஏரோநாட்டிக்கல், ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்
இந்த மாதிரி வந்து ஒரு லிமிடெட் பிரான்ச்குள்ள தான் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்க. அது போக வந்து நிறைய வந்து பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலிங், லெதர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து நீங்க கேர்ள்ஸ்க்கு தனி, பாய்ஸ்க்கு தனின்னு எப்பவுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரான்ச்சை பிரிக்க கூடாது. அதாவது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல காலேஜா நம்ம திருப்பி நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு நல்ல காலேஜில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியான்னு பிரிக்காதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நீங்களே உங்களுக்கு பெண் குழந்தைகளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு நம்ம பொம்பளை பிள்ளைக்கு ஏத்த படிப்பானே ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸோட திங்கிங்கே வந்து என்னது நேரம் ஆயிருது. ஏன்னா நம்மளுடைய பெண் குழந்தைகளை வந்து நம்ம அடுத்த லெவல்ல ஆகும்னு நினைக்காம வந்து நீங்களே வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸே வந்து இது பொம்பளை பிள்ளைக்கு செட் ஆகுமான்னு சொல்லி நீங்களே வந்து உங்க குழந்தைகளை வந்து என்ன செய்றீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இப்ப எல்லா இடத்துலயும் சாதனை பண்ணவங்க நிறைய பேர் யாரு, கல்பனா சாவ்லா யாரு, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து சாதிச்சவங்க யாரு, கேர்ள்ஸ் தான் அதிகமா வந்து சாதிப்பாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்பவுமே வந்து தனியா பண்ணாதீங்க. அதுலயும் வந்து ஒரு சிலவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் கேர்ள்ஸ்க்கு ரிலேட்டடா வந்து தனியா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே நீங்க இன்ஜினியரிங் சொல்லி வந்த பிறகு கேர்ள்ஸ்க்கு தனியா வந்து, ஏன்னா ஸ்கூலிங்ல வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா எல்லாமே 1வது இருந்து 12வது வரை கேர்ள்ஸ் ஸ்கூல்லே சேர்த்திருப்பீங்க. ஆனா வந்து காலேஜ் லெவல்ல வந்த பிறகு 1-2 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு கேர்ள்ஸ்க்கு. பட் வந்து அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேர்க்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 17-18 வயசுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும்னா வந்து எந்த ஒரு ஐடி கம்பெனியோ எந்த ஒரு ஒர்க்ல போனாலும் ஈக்குவலா வந்து ஜென்ஸ் கிட்ட வந்து பேசுறதா இருக்கும். நீங்க வந்து தனியா வந்து ஒரு கேர்ள்ஸ் அதிகமா படிக்கிற காலேஜ் கேர்ள்ஸ் இதுல சேர்ந்தீங்கன்னா கடைசி வரை அந்த குழந்தைகளுக்கு என்னவா இருக்கும்னா கூச்ச சுபாவம் இருக்கும். எப்பவுமே வந்து கூச்ச சுபாவம் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து முன்னேற்ற தடையா இருக்கும். எப்போ வந்து நீங்க வந்து ஒரு கோஎட் ரிலேட்டட்ல வந்து ஒரு காலேஜ்ல சேர்த்தீங்களோ அப்பதான் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து கூச்சமா இருந்தாலும் அந்த கூச்ச சுபாவம் போய் ஓரளவு என்ன செய்வாங்க, ஆணுக்கு நிகர் வந்து அவங்க வந்து ஈக்குவலா ஆவாங்க. அப்பதான் வந்து நீங்க வேலைக்கு போற இடத்துல வந்து அவங்க ஷைன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, ஒரு சிலவங்க வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து காலேஜ் சேர்க்கணும் இருக்கும்போது இந்த ஆர்ட்ஸ்லயே வந்து நிறைய என்ன செய்யுங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரா வந்து உமன்ஸ் காலேஜ்னு சொல்லி வந்து செலக்ட் பண்றீங்க. சோ உமன்ஸ் காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா மேபி வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு டிகிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே நீங்க ஒரு பயம் இருக்கு. இப்ப நானும் ஒரு ஃபாதர் தான், எல்லாத்துக்கும் வந்து அடலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம பொண்ணு வந்து டீனேஜ்ல போனா ஒரு தவறான எண்ணங்கள் போய் வந்து நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிரும் சொல்லி தான் வந்து எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா ஒரு உமன்ஸ் காலேஜ் ரிலேட்டடா போறீங்க. சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து உங்க குழந்தைங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க வந்து பா நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ நான் உன்னை படிக்க வைக்கணும்னு வைக்கிறேன். நீ வந்து எந்த ஒரு அப்பா அம்மாக்கு கெட்ட பேர் இல்லாம நீ என்ன உண்மை பண்ணு, உன்னை வந்து நான் எவ்வளவு படிக்க வைக்கிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய பெண் குழந்தைகிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அவங்க எப்பவுமே தவறு பண்ணவே மாட்டாங்க. ஏதோ லட்சத்துல ஒரு விஷயம் நடந்தது, ஒரு தவறான விஷயங்கள் உங்க ஊர்ல யாராவது ஒரு குழந்தைகள் பண்ண சின்ன தவற வந்து நம்ம குழந்தைகள் பண்ணிருவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். எப்பவுமே இந்த காலத்து பெண் குழந்தைகள் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களாம் வந்து போக்கஸ் தான் இருக்காங்க, அவங்களாம் சாதனை பண்றதா இருக்காங்க. இன்னும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இன்னும் வந்து இந்த வில்லேஜ் ரிலேட்டடா நான் போனோம்னா 12க்கு மேல வந்து பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்ல. நானும் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்றது என்னன்னா, உங்க குழந்தைகளை வந்து நீங்க வந்து மேல படிக்க வைங்க. இனி வரும் காலத்துல வந்து டிகிரி வந்து கட்டாய கல்வி மாதிரி ஆயிடும். டிகிரி இல்லாம வந்து வாழ்க்கை இருக்காது. உங்க குழந்தைகளை வந்து மேல படிக்க வைக்கணும் போது அப்பவே வந்து நம்ம ஹெச்எம்ஸ் கிட்ட பேசுவோம், டீச்சர் பேசுவோம், இல்ல சார் இந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயம் போட்டாங்க, இந்த 12 முடிச்சவனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிதான் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் அதே மாதிரி டவுன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிட்டிக்குள்ள வந்து எல்லாருமே மேல படிக்கிற வைக்கிறாங்க. கிராமப்புறத்துல வந்து தன்னுடைய பெண் குறிப்பா வந்து பெண் குழந்தைகளை வந்து மேல படிக்க வைக்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும். முதல்ல வந்து உங்க குடும்பத்துல வந்து பெண் குழந்தைகள் வந்து படிச்சாதான் வந்து அந்த குடும்பமே முன்னேறும். இன்னும் உங்க ஊர்ல வந்து ஒரு சிலவங்க வந்து ஏற்பட்ட பிள்ளை போதும் 12க்கு மேல என்ன படிக்க வந்தா அவனை மாமா பையனை கட்டி வை அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கு கொண்டு வாரீங்க. ஏன்னா வந்து இந்த விஷயம் தயவு செய்து வந்து இந்த வீடியோ பார்க்கிற பெற்றோர்கள் வந்து தயவு செய்து இந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. நீங்க எந்த பிரான்ச் வேணாலும் படிக்க வைங்க, மினிமம் வந்து ஒரு டிகிரி வந்து என்ன செய்யணும், உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்சவரை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லா குழந்தைகளும் மினிமமா ஒரு டிகிரி படிக்கணும். நீங்க எந்த பிரான்ச் வேணாலும் படிக்க வைங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பிரான்ச், ஆம்பளை பையனுக்கு இந்த பிரான்ச் அப்படி எதுவுமே கிடையாது. நல்ல காலேஜ்ல வந்து எந்த பிரான்ச் கிடைச்சாலும் உங்க குழந்தைகளை வந்து படிக்க வைங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் கிடைச்சாலும் படிக்க வைங்க, சிவில் கிடைச்சாலும் படிக்க வைங்க, ஆர்கிடெக்சர் படிச்சாலும் படிக்க வைங்க, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி சொல்லிட்டே போல. நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு. அந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
ஸோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.